வாழை சித்தாய நமக விஷ்ணுமித்ர மகரிஷியை போற்றி. சாமி ஒரு கம்பெனில வந்து ஷேர் வாங்கியிருக்கோம். ஒரு 10 இயர்ஸ் மேல ஆயிருச்சு. அவர் வந்துட்டு இந்த இயர் டிசம்பர்ல வந்து வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கான செயல்பாடு எதுவுமே இன்னும் நடக்கவே இல்ல. ஒவ்வொரு வருஷமும் இப்படியே தான் டைம் சொல்றாங்க. ஆனா வந்து நடக்கிறதே இல்ல. அது வந்தா ரொம்ப பெரிய இதா இருக்கும். சித்த சபை வளர்றதுக்கும் பெரிய உதவியா இருக்கும். நிறைய மக்களுக்கும் அது வந்து ரொம்ப பயன்படும். சாமி தான் வந்து நிறைவேத்தி கொடுக்கணும் கண்டிப்பா அது. ஓம் வாங்கிய ஆதிசாய நமக. பங்குகளின் அந்நிலை எவ்வளவு ரூபா என்ன செய்கிறார்கள் அவர்கள்? செம்மரத்துல வளர்க்குறாங்க. அதுல ஐபிஓ வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வளர்ந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 12 அடி மேல வந்து வளர்ந்துருச்சு. அது வச்சுதான் வந்து பங்கு பெற்றது அந்நிறுவனம் பங்குதாரராக மாற்றக்கூடிய அந்நிலையை அடைந்து விட்டதா? அது எந்த டீடைல்ஸுமே எதுவுமே தெரியல சாமி. ஆன்லைன்ல எதுவுமே வந்து அவங்க போட மாட்டேங்கிறாங்க. கேட்டாலும் ஐபிஓ வந்துரும் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கான எதுவுமே தெரியல. ஆன்லைன்ல பார்த்தாலும் தெரியல. எம்டியும் வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. அவர் வந்து இதை நீங்கள் அங்கு பணம் செலுத்த முற்படும் பொழுது அனைத்தையும் கண்டறிந்தீர்களா? 7 வருஷத்துல வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க சரி, போயிருக்கோம். புரிந்தபடியே நமது தேயத்தின் பாஷையிலேயே உரைக்கிறேன். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீர்களா? சரியாக இருந்ததா? சரியாக. எவ்வளவு இருந்தது? எத்தனை சதவீதம் வளர்ந்திருந்தது வருடாந்திரமாக? நாங்க பார்த்து 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம். அப்ப வந்து மரம் வந்து 12 அடி வந்து அமௌண்ட் வந்து ஒரு 100%. நிறுவனத்தின் பங்கு, நிறுவனத்தின் வளர்ச்சி எவ்வளவாக இருந்தது? வருடாந்திர முறையிலே எவ்வளவு வளர்ந்திருந்தது? எத்தனை சதவீதம் வளர்ந்திருந்தது என்று உரைக்கிறேன். ஒரு 50% வந்து வளர்ந்துருந்துச்சு சார். 50 நாங்க வாங்கினது ஒரு ஷேர் அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். அதிகமா தான் சாமி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வாங்குறப்போ வெறும் 15 ரூபீஸ்ல இருந்துச்சு. இப்போ வந்து பங்கை குறித்து நான் பேசவில்லை. ஓகே, நீங்க வாங்கின ஷேர் இருக்குல்ல, அந்த ஷேர் வாங்கறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இருந்துச்சு? அது அந்த டீடைல்ஸ் எதுவும் தெரியல சாமி. அவருக்கு தான் தெரியும். அப்புறம் எதை நம்பி போட்டீங்க? கடவுளை நம்பி. அகத்திய பெருமானே, உண்மை நம்பியா? இல்ல அவருக்கு இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்க, இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி ரன் பண்ணி இருந்திருக்கணும். புது கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்க கூடாது. நம்ம யாரா இருக்கட்டும், புதுசா ஒரு கார் மார்க்கெட்டுக்கு வருதுன்னு போய் வாங்குவோமா? பாப்போம்ல, சரியா போதா சரியா போலையான்னு. அப்ப அந்த கம்பெனி முன்னாடி ரன் ஆயிருக்கணும்ல. சோ எவ்ரி இயர் அதோட growth எவ்வளவா இருந்துச்சு? எவ்வளவு இருந்துச்சு? அந்த டீடைல்ஸ் எது எனக்கு தெரியல. அவருக்கு தான் அந்த டீடைல்ஸ் தெரியும். முழு விவரம் இல்லானிடம் உள்ளதென்று உரைக்கின்றோம். அதனால அதை நீங்க பார்க்கல. அறிந்தவரை அவள் வினவுகின்ற நிலை அணுக்கரக நிலைக்குள் அகப்படுமாயின், கர்ம நிலை அகழ்கின்ற பொழுது அந்நிலை உயருமாயின் அவ்வினை தீர்க்க ஆகம முறைக்க விஸ்வாமித்திரனை யாம் கட்டளை இடுகின்றோம். அந்நிலையில் இருந்து அந்நிலைமை நிலை என்னவென்று அகத்திய பெருமானுக்கும் வாழை சித்தருக்கும் நன்றாக அறியும். அந்நிலையிலிருந்து விடுபட ஒரு வாசி திருநாள் அன்று வண்டான எல்லை நோக்கி அங்கு வந்து கோமாதா பூஜையிலே கலந்து கொண்டு, அப்பொழுது அகத்திய பெருமான் என்ன ஆகமம் உரைக்கிறாரோ அவ் ஆகமத்தை பின்பற்றி அதிலிருந்து அதை செய்து வர இந்நிலைமைகள் மாறும் என்று யாம் உரைத்தமர்கிறோம். அவ்வாசி பெருநாளுக்கு முன்பாக, அவ்வாசி பெருநாளில் சபை நாடி வருவதற்கு முன்பாக உன் இல்லத்தின் அருகாமையில் இருக்கும் குன்றில் அமர்ந்த பழம் நீ என்னும் அற்புதமான தலம் சென்று, சஷ்டி பெருநாள் அன்று அத்தலம் சென்று, அச்சஷ்டி திதி முடிகின்ற காலத்திற்குள்ளாக, இது சற்று நெருக்கமான ஆகமமாக இருக்கும், அத்திதி முடிகின்ற காலத்திற்குள்ளாக
எப்பொழுது திதி முடிகின்றதோ அதன் இறுதி நாளிகை பொழுதிற்குள்ளாகவாவது மருதமலையும் சென்று திரும்ப அகத்தியன் யாம். நல்ல ஆசிரியர். ஓம் அதிசாய நம. அவ்விரு தலங்கள் சென்று திரும்புகின்ற வேலைக்குள்ளாக இவன் உரைத்த வாசி பெருநாளுக்குள்ளாக மாற்ற நிலை கொண்ட செய்தி உம்மை நாடி வரும் என்று அகத்தியன். ஓம் அதிசாய நம. வாழை சித்த தேவாய நமக. ஓம் 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 வாழை சித்த தேவாய நமக. இப்பொழுது ஒளி வந்ததல்லவா? ஒளி சென்று மறுபடியும் ஒளி கீற்றுக்களாக உன்னிடம் வந்ததல்லவா? அவ்வளவு சொந்தங்கள் உன்னை சுற்றி சீடர்களாக நாங்கள் இருக்கிறோம். யாரும் இல்லை, ஏதும் இல்லை, எப்பொழுதும் இல்லை என்ற எண்ணம் வேண்டாம். என் நிலையிலும் இப்பூ உலகிலே எங்கு சென்று அமர்ந்திருந்த பொழுதும் இவர்கள் நாமத்தை 3 முறை உரைத்தால் சீடர்கள் அருகில் இருப்பார்கள் என்பதை மனதிலே நிறுத்தி இன்புற்று வாழ்க என்று கூறி அமர்கிறேன். விஸ்வாமித்திரன். ஓம் மகதீசாய நமக.